கிறிஸ்தவ உறவுகளுக்கு வணக்கம். இன்று நாம் சிந்திக்கக்கூடிய தலைப்பு பணத்தை பற்றிய சில விஷயங்கள். பணம் அவசியம், ஆனால் அது நேர்வழியிலே நமக்கு கிடைப்பது மிக மிக அவசியமான ஒன்றாக இருக்கிறது. பணத்தை நாம் மதிக்க வேண்டும், ஆனால் அதற்கு அடிமையாகக்கூடாது. பணம் பற்றி இன்னும் சொன்னால், கடன் வாங்கலாமா வேண்டாமா? கடன் வாங்கலாம், ஆனால் அது கழுத்தை நெரிக்கும் அளவுக்கு நம்ம நாள்தோறும் இஎம்ஐ கட்டி கஷ்டப்படக்கூடாது. அதிக கடன் வாங்காமல் இருப்பது மிக மிக அவசியம். கிரெடிட் கார்டை கையாளுவதற்கு அதிக கவனம் தேவையாக இருக்கிறது. பலரிடம் இன்று இல்லாத ஒன்று பட்ஜெட்டை போட்டு தங்களுடைய வாழ்க்கையை சிறந்த முறையிலே செயல்படுத்துவது மிக மிக அவசியம். அது ஒரு நல்ல பழக்கமாகும். அன்றாட பொருளாதாரத்தை நாம் சீராக வைத்துக்கொள்வதற்கு இந்த பட்ஜெட் மிக மிக அவசியம். சேமிப்பும் இன்றியமையாத ஒன்றாக இருக்கிறது. சபை உரையாளர் 11:2 வேதத்திலே, உன் பணத்தை பிரித்து 7-8 இடங்களில் முதலாக வை, ஏனெனில் எங்கு எவ்வகையான இடர் நேரிடும் என்பதை நீ அறிய இயலாது. எதற்காக இந்த வார்த்தை சொல்லப்படுகிறது வேதத்திலே என்றால், நமக்கு எங்கே எப்படி பிரச்சனை வரும்னு தெரியாது. அதனால் நம்மளுடைய முதலீட்டை பல இடங்களில் வச்சு எல்லா பக்கமும் வருமானம் வருகுவது போல செய்வதை பற்றி தான் இங்கு சொல்லப்படுகிறது. சபை உரையாளர் 19 பிற்பகுதி சொல்லுகிறது, பணம் இருந்தால்தான் எல்லாம் கிடைக்கும். இன்றைக்கி பணம் இல்லைன்னா ஒன்றும் செய்ய முடியாதுங்கிறதையும் இந்த வேதவசனம் நமக்கு உணர்த்துகிறது. காலம் போடும் கணக்கையெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்காமல் கடவுளை நம்புங்க, உங்கள் கடமையை தொடர்ந்து செய்யுங்க, நிச்சயமாக நல்லதே நடக்கும். எனவே இன்றைக்கி பார்த்த இந்த குறிப்பின்படி பணத்தை கையாள்வதற்கு பணத்தை பற்றி சில காரியங்களை நாம் தெளிவுபடுத்தினோம். இவைகளை இந்த 2021 கடைபிடித்து நீங்களும் செல்வ செழிப்போடு இருக்க வாழ்த்துகிறேன். நன்றி. மற்றும் ஒரு நல்ல பதிவிலே நான் உங்களை சந்திக்கிறேன்.